வருட இறுதிக்குள் பலர் சிறை செல்வார்கள், ஜனாதிபதி தெரிவிப்பு. வலி வடக்கு பகுதிகளில் காணிகளை விடுவிக்க கோரி போராட்டம். செம்மணி மனித புதைகுழியில் ஒன்று அடையாளப்படுத்தப்பட்ட 3 மனித எச்சங்கள். பொய்கள் போதாதென்று திருட்டுகளும் தற்போதைய அரசை சாடிய ரணில் விக்ரம்சிங்கே. நாடளாவிய ரீதியில் தேசிய மக்கள் சக்தியின் மேதின ஊர்வலம், அமைச்சர் உட்பட பல அரசியல் தலைவர்கள் பங்கேற்பு. அனுரவின் நாடக அரசியலுக்கு எதிர்காலம் இல்லை, திலித் ஜெயவீர. அடுத்த ஜனாதிபதி திலித் ஜெயவீர, திலம் அமுனுகம தெரிவிப்பு. வட்டுப்பகல் பாலம் ரகசியமாக உருக்குலைப்பு, முன்னாள் எம்பி சிவமோகன் காட்டம். நிதியமைச்சின் உதவி பணிப்பாளரின் மரணம் தற்கொலை என்பது உறுதி. வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் மே தின பேரணிகள். விகாராதிபதிக்கு பிரதேசபை தவிசாளர் கடிதம். ரஷ்ய வைத்திய அதிகாரியின் டாலர்களை திருடிய சீன பிரஜை கொழும்பில் கைது. மக்கள் எதிர்பார்ப்பு மற்றும் நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தும் வகையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சி அமையும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நுவரெலியாவில் இன்று இடம்பெற்ற மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். வடக்கு, கிழக்கு, தெற்கு மற்றும் மலையக அனைத்து பகுதிகளிலும் அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்குகின்றனர். இலங்கையில் முதன்முறையாக உழைக்கும் மக்களின் அரசாங்கம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. நாம் 2 வகையான தீர்மானங்களை எடுத்துள்ளோம். ஒன்று மக்களுக்கானது, மற்றொன்று ஆட்சியாளர்களின் வரப்பிரசாதங்களை நீக்குவது போன்ற தீர்மானங்களை எடுத்துள்ளோம். இலங்கையின் முதன்முறையாக உழைக்கும் மக்களின் நோக்கத்தை அடிப்படையாக வைத்து தீர்மானங்களை எடுக்கும் அரசாங்கமாக உருவாகியுள்ளது. டிட்வா புயலினால் பெருந்தோட்டத்துறை சார்ந்த விவசாய நிலங்கள் என்பன சேதமாகின. நாம் உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கம் என்ற வகையில் அதிகளவான நிவாரணங்களை வழங்கினோம். அதேபோன்று உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கம் என்பதாலேயே தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளத்தை அதிகரித்தோம். இப்படித்தான் உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கத்தை ஸ்தாபித்தால் நன்மை கிடைக்கும். மத்திய கிழக்கு போர் சூழலில் எரிபொருள், உரம் என்பனவற்றின் விலைகள் அதிகரித்தது. மக்களின் நன்மை கருதி அதில் நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் முன்வந்தது. அரசாங்கத்தின் ஸ்திரத்தன்மை மக்களின் நம்பிக்கையிலேயே தங்கியுள்ளது. எதிர்க்கட்சிகள் தற்போது சிதறி கிடக்கின்றன. அவர்கள் தனித்தனியே கூட்டங்களை கூட்டி மேதினத்தில் கதைக்கின்றார்கள். அவர்களால் அரசாங்கத்தின் மேதின கூட்டத்தை போல் அரைவாசியாவது சேர்த்து காட்ட முடியுமா என சவால் விடுக்கின்றோம். நாடு முழுவதும் பல்லாயிரம் கணக்கான மக்கள் எமது கூட்டங்களில் அந்த நம்பிக்கையிலேயே இணைந்துள்ளனர். குற்றவாளிகளுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காகவே தற்போதைய அரசாங்கத்தை மக்கள் உருவாக்கினார்கள். எனவே நாட்டு மக்களுக்கு சட்டத்தின் மீது நம்பிக்கை ஏற்படும் வகையில் எமது செயற்பாடுகள் அமையும். ஊழல்வாதிகள், மோசடியாளர்கள் மற்றும் திருடர்கள் அதிகளவில் சிறை செல்லும் வருடமாக இது அமையும். இதற்கு முன்னர் இருந்த ஆட்சியாளர்கள் எமது வரப்பிரசாதங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான தீர்மானங்களை எடுத்திருந்தார்கள். ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதற்கு மாறுபட்ட வகையில் மக்கள் நலன் சிந்தித்தே பல்வேறு தீர்மானங்களை எடுத்துள்ளது. எந்த ஒரு தராதரமும் பாராமல் சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவோம். டிட்வா புயலுக்காக 50,000 கோடி ரூபாவை நிவாரணமாக வழங்கினோம். ஆனால் அவற்றில் ஒரு சதத்தையினும் கடன் வாங்கியோ புதிய நாணயத்தாள்களை அச்சிட்டோ வழங்கவில்லை. தமிழ் மொழி ஆசிரியர்கள் பற்றாக்குறை நிலவுகின்றது. எனவே தமிழ் மொழி மூலமான கல்வியற் கல்லூரிகளில் அதிகளவான தமிழ் ஆசிரியர் மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான கலந்துரையாடல்களை கல்வி அமைச்சின் ஊடாக முன்னெடுத்து வருகின்றோம். பெருந்தோட்ட வீதிகள் அனைத்தையும் அபிவிருத்தி செய்வதற்காக நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளன. மக்களும் அரசாங்கமும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து பயணிக்கும் அரசாங்கமாக இது அமைந்துள்ளதால் மக்கள் எதிர்பார்ப்பு மற்றும் நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தும் வகையில் தமது சேவை அமையும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியினரால் கொழும்பு மாவட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மேதின பேரணியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொண்டார். இன்று காலை நுவரெலியா மாவட்டத்தில் நடைபெற்ற மேதின பேரணியில் கலந்து கொண்டதைத் தொடர்ந்தே அவர் கொழும்பு பேரணியில் இணைந்து கொண்டார். தேசிய மக்கள் சக்தி இம்முறை நாடளாவிய ரீதியில் 21 மாவட்டங்களில் மேதின பேரணிகளை ஏற்பாடு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வலிவடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் ராணுவத்தினரின் கமாண்டோ பங்களா முன்பாக இன்று போராட்டத்தினை முன்னெடுத்தனர். வலிவடக்கில் 256, 248, 251 மற்றும் 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவைச் சேர்ந்த மக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாத காலப்பகுதியில் அவர்களது சொந்த இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அப்பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகிறது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் அப்பகுதியிலிருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாகவே காணப்படுகின்றது. இந்த நிலையில் தமது காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையில் காணிகள் விடுவிக்கப்படாத நிலையில் காணிகளை விடுவிக்குமாறு கடந்த வெள்ளிக்கிழமை முதல் பிரதி வெள்ளிக்கிழமைகளில் போராட்டங்களை முன்னெடுப்பதாக காணி உரிமையாளர்கள் முடிவெடுத்திருந்த நிலையில் இன்றைய தினம் போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறித்த இடத்திற்கு பிச்சை மேற்கொண்டு குறித்த மக்களை ஜனாதிபதியுடன் சந்திக்க வைப்பதாகவும் இந்த போராட்டத்திற்கு தான் பூரண ஆதரவு வழங்குவதாகவும்
தெரிவிப்பதாகவும் தெரிவித்தார். சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு ஐக்கிய மக்கள் சக்தியினரால் இன்று ஏற்பாடு செய்திருந்த மேதின பேரணிக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வாழ்த்து செய்தியொன்றை வெளியிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதின பேரணி இன்று பிற்பகல் மாளிகாவத்தை பி.டி. சிறிசேன விளையாட்டரங்கில் நடைபெற்றுள்ளது. குறித்த பேரணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முன்னாள் ஜனாதிபதி தற்போதைய அரசாங்கத்தின் உண்மையான முகத்தை வெளிப்படுத்தும் வகையில் திருட்டு, மோசடி, ஊழல் மற்றும் அச்சுறுத்தல்கள் நிரூபிக்கப்பட்ட ஒரு காலப்பகுதியாக கடந்த காலம் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நிலக்கரை மோசடி மற்றும் திரைசேரியில் இடம்பெற்ற 25 லட்சம் அமெரிக்க டாலர் கொள்ளை என்பன அண்மைய காலத்தில் இடம்பெற்ற பாரிய அளவிலான திருட்டுக்களாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சூழ்நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியினரால் முன்வைக்கப்பட்டுள்ள பொய் போதாததற்கு திருடர்கள் என்ற வாசகம் தற்போதைய காலத்திற்கு மிகவும் பொருத்தமான கருப்பொருள் என்றும் இந்த வாசகத்தை அடிமட்ட மக்களிடம் கொண்டு செல்வீர்கள் என எதிர்பார்ப்பதாகவும் தனது செய்தியில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த வாசகத்தை பிரதேச சபைகள், நகர சபைகள் மற்றும் மாநகர சபைகள் உள்ளிட்ட உள்ளூராட்சி மன்றங்கள் ஊடாக நடைமுறைப்படுத்துவது மிகவும் பொருத்தமானது என்றும் ரணில் விக்ரமசிங்கே சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து பயணிப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் பணிகளை முன்னெடுத்துச் செல்லுமாறும் நினைவுறுத்தியுள்ள முன்னாள் ஜனாதிபதி ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவிடம் தனது வாழ்த்து கடிதத்தை அனுப்பியுள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வின் 5ஆம் நாள் அகழ்வுகள் இன்று யாழ்ப்பாணம் நீதவான் செல்வநாயகம் லெனின்குமார் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இன்று புதிதாக 3 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக சட்டத்திரணி எஸ். நிரஞ்சன் தெரிவித்தார். இதுவரை 244 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு 240 எச்சங்கள் மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. தற்போதைய அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாமல் பின்வாங்குவதாக குற்றம் சுமத்தியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் முடிந்தால் தேர்தலை நடத்தி காட்டுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவிற்கு பகிரங்க சவால் விடுத்துள்ளார். ஐக்கிய மக்கள் கூட்டணியின் மேதின கூட்டம் இன்று கொழும்பு மாளிகாவத்த பி.டி. சிறிசேன விளையாட்டு மைதானத்தில் உருட்டு பிரட்டு திருட்டு எனும் துணைப்பொருளில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இவர் இதனை தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து பயணிக்க தீர்மானித்துள்ளதாகவும் சதிகாரர்களுக்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்றும் அவர் இங்கு வலியுறுத்தினார். ரணில் விக்ரமசிங்கே தமது கூட்டத்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளமைக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்ட அவர் ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்கால நோக்குள்ள ஒரு பலமான கட்சி எனவும் சுட்டிக்காட்டினார். நாட்டில் புதிய திருடர்கள் உருவாக்கப்படுவதாகவும் மாணவர்கள் மத்தியில் ஆபாச படங்கள் பார்க்கும் கலாச்சாரம் அதிகரித்துள்ளமை கவலைக்குரியது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறான சமூக சீரழிவுகளை தடுக்க உரிய நடவடிக்கைகள் அவசியம் என்று வலியுறுத்தினார். இதன் அடுத்த கட்டமாக வரும் காலங்களில் மாவட்ட மட்டத்தில் கட்சி கூட்டங்களை நடத்தி அடிமட்ட தொண்டர்களை ஒன்றிணைக்க தீர்மானித்துள்ளதாகவும் இதன்போது தெரிவித்தார். மக்களின் பலத்தை நிரூபிக்கும் வகையில் அமைந்த இந்த மேதின கூட்டமானது எதிர்கால அரசியல் மாற்றத்திற்கான ஒரு ஆரம்பம் என அவர் மேலும் தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியின் மேதின ஊர்வலம் தற்போது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் இவருட மேதின நிகழ்வுகள் மக்கள் ஆட்சிக்கு பலம் எனும் துணைப்பொருளின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்றன. இம்முறை தேசிய மக்கள் சக்தி 21 மாவட்டங்களில் 21 மேதின கூட்டங்களையும் பேரணிகளையும் பிரம்மாண்டமான முறையில் நடத்தியுள்ளன. இந்த நிலையில் யாழ்ப்பாண மாவட்ட மேதின ஊர்வலம் தற்போது இடம்பெற்றுள்ளது. இந்த ஊர்வலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகர் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் தலைமையில் நடைபெற்றது. தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து வடக்கு கிழக்கு பிரிவினை பாராது ஒருமித்து செயல்படுவோம் என அமைச்சர் சுனில் கந்துநீதி தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு தேசிய மக்கள் சக்தியின் மேதினம் இன்று கல்லடி பாலத்தில் இருந்து காந்தி பூங்கா வரை ஆர்ப்பாட்ட பேரணி இடம்பெற்றது. அதில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு இனவாதத்தையும் மதவாதத்தையும் தோற்கடிப்போம் என கோஷங்கள் எழுப்பினர். இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் உரையாற்றுகையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் இது ஒரு மேதினம் மட்டுமல்ல, மதவாதத்திற்கும் இனவாதத்திற்கும் எதிராக போராடுகின்ற நாளாகும். இந்த மாவட்டத்தில் மேடையில் நிற்கின்ற நாங்கள் மட்டுமல்ல, தமிழ், சிங்கள, முஸ்லீம் என்று இல்லாது ஒன்றாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். 2024ஆம் ஆண்டு இந்த நாட்டை பொறுப்பேற்ற போது இந்த நாடு எங்கே இருந்தது? கடனில் இருந்தது. அந்த கடனை செலுத்த முடியாது இருந்தும் வீதியில் வரிசையில் காத்திருந்தனர். விவசாயிகளுக்கு பசலை இன்றி இருந்தனர். நெல்லுக்கு விலை இருக்கவில்லை. அரசாங்க உத்தியோகர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கவில்லை. வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு சரியான சம்பளம் இல்லை என மக்களின் பிரச்சினைகளை பட்டியல் படுத்தியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சி சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் 2 பிரதான பேரணிகளை நடாத்தியுள்ளது. வடக்கு மாகாண பேரணி முல்லைத்தீவு மாங்குளத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் தலைமையில் நடைபெற்றது. கிழக்கு மாகாண பேரணி பட்டிப்பளையில் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தலைமையில் நடைபெற்றது. பட்டிப்பளையில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய சாணக்கியன் புதிய அரசியலமைப்பு கட்டமைப்பின் ஊடாக நிலையான அரசியல் தீர்வு காணப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். தமிழ் மக்கள் தமது பாரம்பரிய வாழிட பிரதேசங்களை தாமே நிர்வகிக்கும் உரிமையை வழங்குவது, விவசாயம், மீன்பிடி மற்றும் கால்நடை துறைகளில் நீண்ட காலமாக நிலவும் வாழ்வாதார சவால்களை தீர்ப்பதற்கும் அத்தியாவசியமானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் நாடக அரசியலுக்கு இனிமேலும் எதிர்காலம் இல்லை எனவும் மிக குறுகிய காலத்திற்குள் பாரிய ஊழல்களை செய்த அரசாங்கம் இதுவே எனவும் சர்வஜன அதிகாரத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திலித் ஜெயவீர தெரிவித்தார். கொழும்பு ஹென்றி பெத்ரேஸ் மைதானத்தில் நடைபெற்ற சர்வஜன அதிகாரத்தின் மெய்தின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவர் இதனை தெரிவித்தார். நாட்டின் அபிவிருத்திக்கு உதவும் மிகப்பெரிய செல்வம் அதன் மனித வளமாகும். ஒரு தொழில் முனைவோர் அரசு உழைக்கும் மக்களாலேயே கட்டியெழுப்பப்படுகிறது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இம்முறை மெய்தினத்தை ஒரு சோகமான பின்னணியிலேயே கொண்டாட வேண்டியுள்ளது. உழைக்கும் மக்களுக்கு எதிராக இவ்வளவு தூரம் அரசு அதிகாரத்தை பயன்படுத்திய வேறு எந்த அரசாங்கமும் இல்லை என்று குறிப்பிட்டார். இலங்கை ஒரு சோகமான சூழலில் மே தினத்தை நினைவு கூறுகிறது. நிதியமைச்சைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார். மில்லியன் கணக்கான டாலர்கள் ஹேக்கர்களால் திருடப்பட்டதாக கூறப்படும் பின்னணியில் அதன் உண்மையை வெளிப்படுத்திய அரசு அதிகாரி மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது முதல் உழைக்கும் மக்களை துரத்தி தாக்கி வருகின்றது என அவர் குற்றம் சாட்டினார். மின்சார சபை ஊழியர்களை அச்சுறுத்திய விதம் குறித்து பேசிய அவர், லெனின், மார்க்ஸ் அல்லது விஜயபிரவின் புகைப்படங்களை பயன்படுத்திய பேரணிகளை நடத்த இவர்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கின்றது என கேள்வி எழுப்பினார். உண்மையான இடதுசாரி இயக்கம் என்பது மக்களின் இதய துடிப்பு என்றும் அந்த தூய்மையான அரசியலை இவர்கள் அளித்துவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். அனுரகுமாரவின் நாடக அரசியலுக்கு இனி எதிர்காலம் இல்லை. 60,000 இளைஞர்களை பலி கொடுத்த கட்சி இது. அந்த இளைஞர்களுக்கு இவர்கள் பதிலளிக்க வேண்டும். இது அனுரகுமாரவின் அரசாங்கம் அல்ல. இந்த புத்தகம் ரணில் விக்ரமசிங்கவின் உள்ளடக்கத்தை கொண்டது. அட்டை மாத்திரமே அனுரவுடையது என விமர்சித்தார். ஒரு வளர்ந்த இலங்கையை உருவாக்கவும் வெளிநாடுகளுக்கு செல்ல நினைக்கும் இளைஞர்களுக்கு புதிய நம்பிக்கை அளிக்கவும் தாம் விரும்புவதாக அவர் தெரிவித்தார். சர்வஜன அதிகாரம் நிச்சயமாக அதிகாரத்தை கைப்பற்றும். தாய்நாட்டின் மீது அன்பு கொண்ட மக்களை நிபந்தனையின்றி ஒன்றிணைப்போம். இந்த அரசாங்கத்தையும் அதற்கு முட்டுக் கொடுக்கும் சக்திகளையும் தோற்கடிப்போம் என அவர் மேலும் தெரிவித்தார். அடுத்த ஜனாதிபதியாக திலித் ஜெயவீர நிச்சயமாக தெரிவு செய்யப்படுவார் என்று தேசிய அமைப்பாளர் திலம் அமனுகம தெரிவித்தார். சர்வஜன அதிகாரம் கட்சியின் மே தின பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவர் இதனை தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் மஹிந்த ராஜபக்சவின் சீடர் என்பது அனைவருக்கும் தெரியும். மஹிந்த ராஜபக்சவிடம் காணப்பட்ட அதே தேசியவாத கொள்கைகள் இன்று திலித் ஜெயவீரவிடம் மட்டுமே இருக்கின்றது. இந்த தேசியவாதத்தை மதிக்கின்ற ஒரு தலைவரை வெற்றி பெற செய்ய வேண்டியது எதிர்காலத்தின் காலத்தின் கட்டாயமாகும். தற்போது எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் இத்தகைய தேசியவாத தலைமை இல்லை. அந்த தலைமைத்துவத்தை சர்வஜன அதிகாரம் கட்சி மாத்திரமே கொண்டிருக்கின்றது. மேலும் அடுத்ததாக அரசு அதிகாரத்தை கைப்பற்றும் கட்சி சர்வஜன அதிகார அமைப்பாகும். அதன் மூலம் நாட்டின் அடுத்த ஜனாதிபதியாக திலித் ஜெயவீர பதவி ஏற்பார் என்பதை இந்த மே தினத்தில் உறுதியாக கூறுகின்றேன். அத்துடன் வெற்றி பெற முடியாது என்பதால் தான் இத்தகைய பணிகளில் கைகொடுக்கப் போவதில்லை என்றார். சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்த நிதியமைச்சின் உதவி பணிப்பாளரின் மரணம் அவர் ஏற்படுத்திக் கொண்ட காயங்களினால் நேர்ந்த தற்கொலை என மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய நியமிக்கப்பட்ட 4 பேர் கொண்ட சட்ட மருத்துவ குழு உறுதி செய்துள்ளது. நிதியமைச்சின் உதவி பணிப்பாளரின் சந்தேகத்திற்கிடமான மரணம் தொடர்பில் பிரேத பரிசோதனையை முன்னெடுப்பதற்காக சட்ட வைத்திய நிபுணர்கள் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜாசிங்கு 4 சட்ட வைத்திய நிபுணர்களை கொண்ட விசேட குழு ஒன்றை நியமிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். திரைசேரியின் வெளிநாட்டு கடன் முள் செலுத்துதலின் போது 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் 3வது தரப்பினருக்கு கைமாறிய சம்பவம் தொடர்பாக நிதியமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ரங்க ராஜபக்ச உள்ளிட்ட 4 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தனர். பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில் ரங்க ராஜபக்ச நேற்று சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்தார். அவரது சடலம் அவரது வீட்டிற்கு அருகிலேயே கண்டெடுக்கப்பட்டது. இது தற்கொலையா அல்லது கொலையா அல்லது விபத்தா என்பது குறித்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இது தொடர்பான நீதவான் விசாரணை நேற்று நடைபெற்ற நிலையில் மேலதிக பிரேத பரிசோதனைகளுக்காக சடலம் தற்போது குளியப்பிடி போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. தையிட்டி பவானி வீதியினை தடை செய்து இடப்பட்டுள்ள எல்லையை எதிர்வரும் மே மாதம் 11ஆம் தேதிக்கு முன்பதாக அகற்றுமாறு வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் சோமசுந்தரம் சுகிருதனால் தையிட்டி தேச விகாரை விகாராதிபதி ஜிந்தோட்ட நந்தாராம தேரருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த 29ஆம் தேதி இடப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் உரித்துடைமைக்குட்பட்ட தையிட்டி பவானி வீதியினை தடை செய்து இடப்பட்டுள்ள எல்லையிடலை எதிர்வரும் 2026 5/11ஆம் தேதிக்கு முன்பதாக அகற்றுமாறு குறித்த வீதியினை தடுத்து எல்லையிடப்பட்ட இடப்பரப்புக்கு வதியும் தங்களிற்கு 1987ஆம் ஆண்டின் 15ஆம் இலக்க பிரதேச சபைகள் கட்டளை சட்டத்தின் 51வது பிரிவிற்கு அமைவாக அறிவித்தல் இத்தால் வழங்கப்படுகின்றது. மேலும் குறித்த வீதியினை சேர்த்து எல்லையிடப்பட்ட இடப்பரப்புக்கான உறுதிகளையும் ஆவணங்களையும் பரிசீலனைக்காக வலிகாமம் வடக்கு பிரதேச சபைக்கு எதிர்வரும் 2026 5/11ஆம் தேதிக்கு முன்பதாக சமர்ப்பிக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றேன். தவறும் பட்சத்தில் 1987ஆம் ஆண்டின் 15ஆம் இலக்க பிரதேச சபைகள் கட்டளை சட்டத்தின் 59வது பிரிவிற்கு அமைவாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதுடன்
சட்டத்தின் 59ஆம் பிரிவின் ஏற்பாடுகளிற்கமைவாக அகற்றப்படும் செலவினங்கள் தங்களிடமிருந்து அறவிட நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் சட்ட நடவடிக்கைகளுக்கும் தாங்கள் உட்பட நேரிடலாம் என்பதையும் அறியத் தருகிறேன் என்றுள்ளது. குறித்த கடிதத்தின் பிரதி யாழ்ப்பாண மாவட்ட செயலர், தெல்லிப்பளை பிரதேச செயலாளர், பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆகியோருக்கு கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அண்மையில் தையிட்டி காணி அளவீட்டுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது பவானி வீதி தவிசாளரால் அடையாளம் காட்டப்பட்டது. ஈழ விடுதலை போராட்டத்தின் அடையாளமாக திகழும் வட்டுவாகல் பாலம் தற்போது ரகசியமாக உருக்குலைக்கப்பட்டு வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் தெரிவித்தார். வட்டுவாகல் பாலத்தின் நிலைமைகள் தொடர்பில் நேற்று முன்தினம் பார்வையிட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில் 2009 எங்களது 30 வருட கால ஈழ விடுதலை போராட்டம் முற்று பெற்ற ஒரு இடம் இந்த இடத்தில்தான். சர்வதேச நாடுகளின் துரோகத்தனத்தினாலும் குழிப்பறைப்புகளினாலும் எமது ஈழ விடுதலை போராட்டம் முற்று பெற்ற ஒரு இடம். இந்த இடம் உருக்குலைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் காணப்படும் எமது அடையாளங்கள் ரகசியமாக அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த விடயங்களிலே அக்கறை கொள்வதற்கு கூட எமது கட்சியினர் முன்வருவதில்லை. தமிழரசு கட்சி இன்று துரோக கூட்டத்தின் கையில் சிக்கியிருக்கின்றது. வட்டுவாகல் பாலத்தின் நிலைமைகளை ஆராயாத தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் மற்றும் ஸ்ரீதரனுக்கு கட்சியை வழிநடத்த என்ன தகுதி இருக்கின்றது? உடனடியாக அவர்கள் கட்சியிலிருந்து வெளியேறி ஜனநாயக ரீதியில் அதனை இயங்கவிட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழருக்குரிய ஒரே அடையாளமாக இருந்த கட்சி தமிழரசு கட்சி. இவ்வாறான பிரச்சனையை கதைப்பதற்கு யாரும் இல்லை. தங்களுக்குள்ளே அடிப்படும் பிரச்சனைகளை கதைப்பதற்கும் இன்னும் கட்சியை அழிப்பதற்கும் உள்ளே இருப்பவர்களும் வெளியே இருப்பவர்களும் சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பாலத்திற்கு வித சேதமும் இல்லாமல் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். இதற்கான பாதை போடப்பட்டிருக்கிறது என்றால் ஒட்டுமொத்தமாக உடைக்கப் போகிறார்கள். ஆரம்ப கட்டத்தில் கூறப்பட்டது இப்பாலம் உடைக்கப்படாமல் இந்த பாலத்தை தற்காலிகமாக வைத்துக் கொண்டு இன்னும் ஒரு பாலத்தை போட்டிருக்க வேண்டும். அதுதான் நியாயம். இந்த பாலத்தை உருக்குலைக்கின்றார்கள் என்றால் உள்நோக்கம் கொண்ட இந்த அரசு செய்யும் ஒரு செயற்பாடு என்பது இவ்விடயத்தில் தெரிய வருகின்றது என அவர் மேலும் தெரிவித்தார். அபுதாபியிலிருந்து இலங்கைக்கு வந்த விமானத்தில் பயணித்த ரஷ்யாவின் பிரதம புலம்பெயர்வு வைத்திய அதிகாரியின் கைப்பைக்குள் இருந்து $9,900 அமெரிக்க டாலர்களை திருடிய சீன பிரஜை ஒருவர் கொழும்பு கோட்டை பகுதியில் உள்ள சூதாட்ட விடுதியொன்றில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் 30 அதிகாலை 3 மணியளவில் அபுதாபியிலிருந்து எதிஹாட் ஏர்வேஸின் EY 394 என்ற விமானத்தில் ஹட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது. இதில் பயணித்த ரஷ்ய நாட்டு வைத்தியர் தூங்கிக் கொண்டிருந்த வேளையில் பொதிகள் வைக்கும் இடத்திலிருந்து அவரது கைப்பைக்குள் இருந்து $9,900 அமெரிக்க டாலர்களை சீன பிரஜை திருடியுள்ளார். விமானத்திலிருந்து இறங்கிய பின்னர் பணத்தை காணவில்லை என்பதை அறிந்த வைத்தியர் அதிகாலை 4 மணியளவில் விமான நிலைய போலீசில் முறைப்பாடு செய்தார். விமான நிலைய CCTV காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் அந்த விமானத்தில் பயணித்த ஒரே ஒரு சீன பிரஜை மட்டும் பாதுகாப்பு சோதனைகளை தவிர்த்து மிக வேகமாக வெளியேறி வாடகை வாகனம் ஒன்றில் ஏறிச் செல்வதை அவதானித்தார். அந்த வாடகை வாகனத்தை பின்தொடர்ந்த போலீசார் கொழும்பு கோட்டை பகுதியில் உள்ள சூதாட்ட விடுதிக்கு சென்றனர். அங்கு பாதுகாப்பு கேமராவை பரிசோதித்த போது குறித்த சீன பிரஜை அங்கு சூதாட்டத்தில் ஈடுபட்டிருப்பது உறுதியானது. கைது செய்யப்படும் போது அவர் திருடிய பணத்தில் $4,000 சூதாட்டத்திற்காக ஏற்கனவே செலவழித்திருந்த நிலையில் எஞ்சியிருந்த $5,900 அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டது. கைது செய்யப்பட்ட 49 வயதுடைய சீன பிரஜை இன்று நேர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். களுத்துறை பிரதேச செயலகத்தில் அமைந்த உள்நாட்டு இறைவரை திணைக்களத்தின் அலுவலகத்தில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து போலீசார் உள்ளிட்ட உரிய நிறுவனங்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக உள்நாட்டு இறைவரை திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேற்று இரவு ஏற்பட்ட இந்த தீ விபத்தினால் வரி நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படும் தரவு தொகுப்பிற்கு எந்தவித சேதமும் அல்லது பாதிப்பும் ஏற்படவில்லை என உள்நாட்டு இறைவரை ஆணையாளர் நாயகம் ரொக்தேவி பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். தீ விபத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகளை விரைவாக சீர் செய்வது, தொலைதூர தொடர்பாடல் ஊடாக தரவு தொகுப்பு இணைப்புகளை வழங்கவும், அலுவலக கடமைகள் நடவடிக்கைகளை வழமைக்கு கொண்டு வரவும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்தார். அலுவலகம் வழமைக்கு திரும்பும் வரை களுத்துறை பிரதேச அலுவலகத்தில் அவசர சேவைகளை பெற எதிர்பார்க்கும் பொதுமக்கள் தமக்கு அருகிலுள்ள பிற பிரதேச அலுவலகங்கள் அல்லது தலைமை அலுவலகத்தின் ஊடாக தமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பதுளை வெளிமடை பகுதியில் உள்ள சிறுவர் நன்னடத்தை மையம் ஒன்றில் சிறுவர்கள் மீது தாக்குதல் நடத்தியமை தொடர்பில் 5 பேர் கைது செய்யப்பட்டு 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த சிறுவர்கள் மீது அங்கிருந்த ஊழியர்கள் தடிகளால் கொடூரமாக தாக்கியுள்ளனர். பின்னர் 119 எனும் அவசர எண்ணுக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைய போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அதற்கமைய 12 வயது முதல் 18 வயதிற்குட்பட்ட சிறுவர்களை தாக்குதலுக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் இச்சம்பவம் தொடர்பில் 5 சந்தேக நபர்களை வெளிமடை போலீசார் கைது செய்து வெளிமடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் பாதுகாப்பு மற்றும் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.